இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ஆர்சிபி மீண்டும் ஒரு அபாரமான அதிரடியான ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. நேத்து வெற்றியோட சேர்த்து 8 பாயிண்ட் எடுத்து நெட் ரன் ரேட் அடிப்படையில் டேபிளோட டாப்ல உட்காந்துக்கிட்டு இனிமேலும் நாங்க தான் டாப் 1ல இருப்போம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்துற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் வைப்லயே விளையாண்டுட்டு இருக்கு. சரி, நேத்து நடந்த போட்டி சுருக்கத்தை சொல்லிடுவோம். பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியம்ல நடந்த ஆர்சிபி vs LSG மேட்ச் லாஸ் வின் பண்ண ஆர்சிபி பவுலிங் சூஸ் பண்றாங்க. அப்பவே தோணுச்சு சின்னசாமி ஸ்டேடியம் குறைஞ்சபட்சம் ஒரு 200 அடிச்சாதான் ஆர்சிபி ஏதாச்சும் பண்ணி டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணவாது முடியும் அப்படின்றது ஒன்னு மைண்ட்ல இருந்துச்சு. ஆனா எல்எஸ்ஜியால அந்த ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியலைன்னு தான் சொல்ல முடியும். மிச்சல் மார்ஸ் வந்து ஒரு நல்ல இன்டென்ட் காட்டி விளையாண்டுகிட்டு இருந்தாப்ல. ஆனா அந்த எண்ட்ல விக்கெட்டுகள் வரிசையா விழுந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு காரணம் அந்த 200 ரன் கனவை ரசிக்கும் புவனேஸ்வர் குமாரும் சேர்ந்து கலச்சு விட்டாங்க. வரிசையா விக்கெட்டுகள் விழுகுது. ஆயுஷ் பதோனி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ரன் ஏறுமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனா எல்எஸ்ஜியோட அந்த ஆசையையும் அல்பா ஐஸ்லயே முடிச்சு விட்டாப்ல ரசி. சரி, லாஸ்ட் மேட்ச்ல நல்லா விளையாண்ட முகுல் சௌத்ரி நல்லா பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா அவரும் ஆர்சிபி அவங்களோட தரமான பவுலிங்ல சின்னசாமி ஸ்டேடியம்லயே 146 ரன்ல ஆல் அவுட் பண்ணிடுறாங்க 20 ஓவர்ல. 147 ரன்கள் மட்டும் அடிச்சாலே வெற்றின்ற இலக்க நோக்கி ஆர்சிபி களமிறங்குது. இதை பார்க்கும்போது முன்னாள் கேப்டன் கோலிக்கும் இன்னாள் கேப்டன் ரஜத் பட்டிதாருக்குமே இந்த ரன் பத்தாதே, இந்த மேட்ச் 14 ஓவரை தாண்டும் நினைக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில இருந்துச்சு. வழக்கம் போல சால்ட்டும் இன்னைக்கு இம்பாக்ட் பிளேயரா கோலியும் வந்து களமிறங்கினாங்க. முதல் ஓவர்ல ஒரு ரன் அவுட் சான்ஸ் ஒன்னு இருந்துச்சு, அதை மிஸ் பண்ணாங்க. ஆனா அடுத்த ஓவர்ல சால்ட் அவுட் ஆயிட்டாப்ல. எனக்கு தெரிஞ்சு அதுதான் எல்எஸ்ஜி அந்த மேட்ச்ல கடைசியா சந்தோஷப்பட்ட தருணமா இருந்திருக்கும். ஏன்னா விராட் கோலி ஒரு எண்ட்ல 4ம் 6மா அடிச்சு ரன்னை விறுவிறுன்னு குமிச்சுக்கிட்டு இருந்தாப்ல. படிக்கல் அவுட், அதுக்கப்புறம் பட்டிதர் வந்தா விக்கெட்டுகள் விழுந்தாலும் ஆனா இந்த மேட்சுக்கு என்ன தேவையோ அது வந்துகிட்டே தான் இருந்துச்சு. கேப்டன் ரஜத் பட்டிதரும் சும்மா இல்ல, வந்து 6ஆ அடிச்சு பொழந்துகிட்டு இருந்தா. அப்புறம் ஒரு கட்டத்துல 49 ரன் எடுத்து விராட் கோலி அவுட் ஆகி போறாப்ல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அடுத்த பேட்ஸ்மேன்ஸ் ஒரு ரன் ஒரு பாலுக்கு அடிச்சாலே ஜெயிக்கலாம்ன்ற நிலைமையில இருக்கு. ஆனா என்னத்துக்கு விராட் கோலி விக்கெட் ஆனதுக்கு ஆவேஷ் கான் அவ்வளவு ஆவேசமா கத்துனாப்லன்னு தெரியும். அதுக்கப்புறம் பட்டிதார் அவுட், ஜிதேஷ் சர்மா அவுட். என்னதான் மேட்ச் ஒன் சைடா போயிட்டு இருந்தாலும் பிரின்ஸ் பால் மிரட்டி விட்டாப்ல. தோத்தாலும் சண்டை போட்டு தோப்பம்ன்ற இன்டென்ட்டோட விளையாண்டுட்டு இருந்தாப்ல. நல்ல பவுலர் திக்வேஷ் பால்ல டிம் டேவிட்டுக்கு ஒரு நல்ல கேட்சிங் மிஸ் பண்ணாங்க. ஆனா அது ரொம்ப காஸ்ட்லியான கேட்ச் டிராப்பாலாம் இருந்திருக்காது. ஏன்னா அந்த தருணத்துல 38 பாலுக்கு 17 ரன் அடிச்சாலே வெற்றி அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஒரு வழியா மசமசன்னு போக விடாம 16வது ஓவர்லயே மேட்சை முடிச்சிட்டாங்க ஆர்சிபி. நல்லாவே தெரியுது ஆர்சிபி இந்த சீசன்ல முரட்டு பாசிட்டிவ் வைப்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. அவுத்து காட்டுற நிலைமை வரண்டா. அவுத்து காட்டுறியா? நீ போல இல்லையா? இன்னும் போல, நீ போடா.